மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் சீடன் ஒருவன் தனது குருவிடம், குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையே என்று வருத்தப்பட்டு கூறினான். உடனே அந்த குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வா என சீடனிடம் அந்த குரு சொன்னார். அந்த சீடனும் பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக அந்த தோட்டத்தின் நடுவே நின்று கொண்டு அந்த தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டுகளித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அந்த சீடனின் கைகளிலேயே வந்து அமர்ந்தன. அப்போது குரு சிரித்துக் கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாக வரும். இதை சொன்னால் புரியாது, அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். விடுதலை பயண நூல் 14ஆம் அதிகாரம் 14வது இறை வசனம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. 131வது திருப்பாடல் 1 மற்றும் 2வது இறை வசனங்கள். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.